அடுத்து பாருங்க தீம்ல வந்து மேல கஸ்டமைஸ் இருக்கும் இல்லையா, இந்த கஸ்டமைஸ் கிளிக் பண்ணினா பேக்கப் இருக்கும். பேக்கப் மீன்ஸ் இப்ப இருக்கிற தீமை அப்படியே பேக்கப் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? சோ ரீஸ்டோர் மீன்ஸ் இந்த தீம் வேணா நான் வேற தீம் வேணும்னா ரீஸ்டோர் கொடுக்கலாம். ஓகேவா? எடிட் HTML மீன்ஸ் இந்த கோடை வந்து எடிட் பண்றது. இப்போ நான் எப்படி வந்து இந்த தீம் எனக்கு வேணா வேற தீம் எனக்கு வேணும், அதை வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் இது அப்படியே இருக்கணும். நான் வந்து இன்னொரு வெப்சைட் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ இது வந்து templatism.com. ஓகேவா? templatism.com இந்த வெப்சைட். இந்த templatism.com நீங்க போனீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து நிறைய தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுல வந்து ஆண்ட்ராய்டு ஒரு டீம் இருக்கு. இந்த தீம் எடுத்து நான் ஒர்க் பண்ண போறேன். ஓகே, ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் ஃப்ரீ அண்ட் பைதிஸ் தீம் கொடுத்துருப்பாங்க. இந்த பைதிஸ் தீமை விட்டுருங்க, இந்த டவுன்லோட் ஃப்ரீ மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் என்னோட லிங்க் நான் கொடுக்குறேன் மெட்டீரியல்ல, ஜஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணினா ஆக்சுவலி உங்களுக்கு இது ஆண்ட்ராய்டு மேக் வந்து ஜிப் ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? சோ இந்த அதோட ஜிப் ஃபைல் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, இந்த ஃபைல தான் நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம திருப்பி வருவோம். வந்து இந்த பாக்ஸ்ல இப்ப நான் ரீஸ்டோர் கொடுக்குறேன். இந்த ரீஸ்டோரை நான் கிளிக் பண்ணி என்ன பண்றேன், அப்லோட், இந்த அப்லோட் கொடுக்குறேன். இந்த அப்லோட் கொடுத்தவங்க என்னோட டெஸ்க்டாப்ல அந்த ஆண்ட்ராய்டு எக்ஸாம்பிள் ஃபைல் எங்க இருக்கு பார்ப்போம். சோ இந்த இருக்கு அந்த ஆண்ட்ராய்டு எக்ஸாம்பிள் ஃபைல். ஓகே, டாட் எக்ஸ்எம்எல் முடிய அந்த ஃபைல். ஓகேவா? கொடுத்து ஓபன் கொடுக்குறேன். ஓபன் கொடுத்தவங்க ஜஸ்ட் அந்த ஸ்டோர் வந்து ரீஸ்டோர் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தீம் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ இங்க வாங்க, வந்து இதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க இதை ரீஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா டோட்டலி அந்த பாக்ஸோட சைஸே மாறி உங்களுக்கு எல்லாமே வேற மாதிரி ஆயிடும். பதிலா மெனூஸ் எல்லாமே வந்துருக்கு. சரி, இனிமேல் எப்படி இதோட கோடிங்கை வந்து நம்ம எடிட் பண்ணலாம்னு வந்து இப்போ பார்க்கலாம்.